தேமுதிகவுடைய அந்த இம்பாக்ட் தான் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த முடிவு. தேமுதிகக்கு 10 ராஜ்யசபா சீட் இதெல்லாம் ரொம்ப அதிகம், காங்கிரஸ்க்கு ராஜ்யசபா சீட் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே சார். அதுலயும் நேற்று இவ்வளோ சந்தோஷமா ஸ்டாலினை பிரஸ்ல பார்க்க முடியாது, முடிஞ்சு அப்படின்னு அவர் அந்த சைகையெல்லாம் பார்க்கும்போது எப்படி அது புரிஞ்சுக்கிறது? கிளீனாக ஸ்வீப் பண்ணிவிடுவாருங்க. 45 விழுக்காடு ஓட்டுக்கு மேலே ஸ்டாலினுக்கு வந்துடும். பட் அவர் நிதானமாக பண்ணுறாரு. இண்டிவிஜுவல் ஈஸியாக வெர்ச்சுவல் பொலிட்டிக்ஸ்னு பண்ணுறாரு. நம்ம ஆசை காங்கிரஸை கலத்தி விடணும்னு. பட் அவர் லாபம் எது, அவர் நன்மைக்கு எதுன்னு தானே செய்வார். எல்லா தலைவர்களும் அவங்க நன்மைக்கு தானே செய்வாங்க. அந்த வகையில் அவர் தேமுதிகவை எடுத்தது வந்து எடப்பாடியை இது பண்ணது தான். தேமுதிகவை எடுத்தது சேலம், தருமபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல்ல ஜெயலலிதாவோட எடப்பாடி 2009 ஜெயலலிதாவோட 1980 எம்ஜிஆரோட எடப்பாடி பலமாக இருக்கிறார். இதுதான் ஸ்டாலினுக்கு நுணுக்கம். கண்டுபிடிக்கிறார் ஸ்டாலின். அதை அவருக்கு தெரியுது. அந்த ரிசல்ட் வந்ததுமே தெரியுது. வன்னியர் ஓட்டு நமக்கு சரியாக வரலன்னு அவருக்கு தெரியுது. அப்போ அதோட விளைவு இப்படி இருக்குன்னு தெரியும் போது அந்த இடத்துக்குள்ளே அவர் தேமுதிக வந்தால், அதிமுக கூட்டணியில் இருக்கிற தேமுதிக வந்தால் ஒரு போலரைசேஷனில்